அங்கிள். அங்க ஸ்கூலுக்கு போனா அங்கேயும் எழுதுன்றாங்க, வீட்டுக்கு வந்தா இங்கேயும் எழுதுன்றாங்க. எழுதுறது மட்டும் இல்லாம இதை ஃபுல்லா படின்னு சொல்றாங்க. மம்மி நீங்க என்ன எப்படி டார்ச்சர் பண்றீங்க தெரியுமா மம்மி? நான் இங்க எதுவும் பேசல. வந்துட்டு எங்கள் அப்பா படிக்க வைப்பார். 6 to 8 வரைக்கும் எங்கள் அப்பா படிக்க வச்சிருவார். நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கண்ணு வலிக்குதுன்னு கண்ணாடி எடுத்து வச்சுட்டு சோஃபா மேலே உட்கார வேணா அப்பா வந்துடுவார். திரும்ப அவர் வந்துருவாரு. எங்கள் அப்பா வந்துட்டு 10 மணி வரைக்கும் படிக்க வைப்பார். அதுக்கப்புறமா திரும்ப காலையில் எழுந்திரிச்சிட்டு எங்கள் அம்மா 6 மணிக்கு படிக்க வைப்பாங்க. மறுபடி டின்னருக்கு அப்புறமும் படிக்க சொல்ல யாராவது வீட்டில் கெட்ட. இது ரொம்ப புதுசாக இருக்கு ஆக்சுவலாக. இந்த படிக்கிறது வந்து தப்பிக்கிறதுக்காகவே 7க்கெல்லாம் பசிக்குதுமா சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், 7:30க்குலாம் டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்றதுதான் சார். காலையில எழுந்த உடனே ஏதாவது ஒன்று படினுவாங்க. நானே ஏதோ ஒரு சயின்ஸ் படிப்பேன். திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே படினுவோம். டின்னர் கொடுத்துருவாங்க. சரி போய் தூங்கலான்னு வந்து அன்டைம்லலாம் எழுச்சி படிக்க வைக்கிறாங்க அங்கிள். வேற என்ன செய்யணும்? ஏன்னா நீங்க வீட்டில் வந்தோடனே எனக்கு திருப்பியும் பிடிச்சி திட்டுவீங்க. எல்கேஜியில் நீ எவ்வளோ நல்லா படிச்சியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயும் அப்படியே படிக்கணும்ன்றாங்க. ஸ்டாண்டர்ட்ல நீ எப்படி நல்லா படிச்சியோ அதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயும் படிக்கணும்ன்றாங்க. சொல்றாங்க போன வாரம் நீ எப்படி படிச்சியோ இதே வாரம் இப்படி படிக்கணும். சுருங்கி வாரத்துக்கு வந்துருச்சு.